Hi friends, welcome back to our channel Score Max. நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇயில் நான் டெக்னிக்கல், தட் மீன் நம்மளுக்கு 50 மார்க்ஸ்க்கு வந்து ரீசனிங் கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்சிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆர்ஆர்பிக்கும் ரீசனிங் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இப்போது டிஎன் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கூட ரீசனிங் வந்து ஆட் பண்ணுறாங்க ஆப்ஸ் கூட. ஓகேவா? ஸோ அதனால் ரீசனிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்எஸ்சி ஜேஇ சீரீஸில் 2016 சிவில் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். 2 வீடியோவை போட்டிருந்தேன், அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இது. அந்த செட்டோட ரீசனிங்கில் 50 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ஏக்கு வந்து நம்ம ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது, அதையும் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரீசனிங் அப்படின்னா ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில கொஷின்ஸ் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், குவார்ட்டர் ஆஃப் சிங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் இருந்து அதோட டபுள் தான் நம்மளுக்கு ஆஃபு. அப்போ சிங்கிள்னால் 1. அதில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வராது, டபுள் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பால் சன் சிகரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பால் சன் சிகரெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், டக்கு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ பால்க்கும் சன்னுக்கும் என்ன வித்தியாசம்? பால் ரவுண்டாக இருக்கும், ஸோ சன்னு ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சிகரெட் வந்து ஒரு பைப் ஷேப் இருக்கும், ஸோ அதே போல் பைப். ஓகே, ஏன்னா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே கம்பேரிசன் வரும், பாலுக்கும் சன்னுக்குமே அதே சிகரெட்டுக்கும் பைப்புக்குமே, மற்ற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சில கொஷின்ஸு. செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரியஸ் மாதிரி இருக்க கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்குள்ள உங்களுக்கு தனியாக லெசன்ஸ்லாம் எடுத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை, ஸ்பாட்டில் கூட நீங்கள் போய் ஆன்சர் பண்ணலாம். அலாட், எலாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டு ஒரு காம்பினேஷன், அண்ட் தென் இன்னொரு காம்பினேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல் ப்ளஸ் அலாட் தான் வந்து நம்மளுக்கு அலாட். ஓகேவா? அதே போல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஓகேவா? அண்ட் தென் சி தென் பீஸ். ஸோ அந்த காம்பினேஷன் இங்கே தான் வருது. ஓகேவா? ஏன்னா ஆல் ப்ளஸ் ரெடி ஆல்ரெடி அப்படின்றது மற்ற எதுக்குமே அது செட் ஆகலை, இந்த காம்பினேஷனும். ஸோ அப்போ ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து இந்த டீகோடிங்கில் வரும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் டீகோட் பண்ணுவீங்க? HFDB. ஓகேவா? ஸோ ஹெச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8, எஃப் வந்து நம்மளுக்கு 6, அண்ட் தென் டி பார்த்திங்கன்னா 4, பி வந்து நம்மளுக்கு 2. ஓகேவா? அதே போல் இன்னொன்று பார்த்துடலாம். ஸோ இது வந்து 3 வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கும் ஒரு காம்பினேஷன், இங்கே இருக்க ஒரு காம்பினேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது எப்படி வேணால் மாறலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஜி அப்படின்றது நம்மளுக்கு என்ன? ஃபஸ்ட்டு 7. ஸோ GEC 7. இ வந்து நம்மளுக்கு என்ன? 5. அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது நம்மளுக்கு? சி வந்து 3. ஸோ பார்த்திங்கன்னா 8. ஸோ அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா 8, 6, 4, 2ன்னு இருக்குது. இங்கே 7, 5, 3ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன தருது நம்மளுக்கு? இங்கே இருக்கிறதுல ஒரு விட்டு தள்ளி இருக்குது. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஒய் அப்படின்றது நம்மளுக்கு 25, அண்ட் தென் டபிள்யூன்றது 23, அண்ட் தென் வந்து யூ பார்த்திங்கன்னா இப்போ கீழே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு என்ன? XYZ. ஓகேவா? ஸோ அதோட கம்மி, ஸோ 24ல் வரும். அண்ட் தென் வின்றது நம்மளுக்கு வி, ஸோ 22. ஸோ அப்போவே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஸோ இப்படி நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வேணால் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஆப்ஷன்ஸை வந்து செக் பண்ணிப்பேன். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு ட்ரிக் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே கன்ஃபார்ம் தெரியுது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சிங்கனாலே ஏ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுவும் தான் கிரேஸ் கெரியர் சித்தார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கிரேஸ் கெரியர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு சித்தார் பாருங்கள். சித்தார் சாரீஸ் ஆர்டிஸ்ட் ஸ்டார் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஸோ கிரேஸ் ஃபஸ்ட்டு கிரேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம், எலகன்ஸ், ஒரு மூமெண்ட், ஒரு ஸ்லோவாக ஒரு ஸ்மூத்தாக இருக்க ஒரு மூமெண்ட் அப்படின்னு நம்ம கிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெரியர் அப்படின்றது ஒரு கண்டினியூஸாக நம்ம க்ரோத் ஆகிட்டு இருக்கோம், நான் கெரியரில் இருக்கேன் அப்படின்றது அதுக்கு மீனிங் வருது. ஏன்னா பிகாஸ் வேறு எதுவுமே நம்மளால் அது கோரிலேட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே ஏதோ சிமிலர் மீனிங் இருக்கிறது தான் இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சித்தார். ஸோ சித்தாருக்கும் இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்க்கும் ஏதோ என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஆப்ஷன் கிடையாது. ஆர்டிஸ்ட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்டார் அண்ட் ஸ்டார் எதுவுமே கிடையாது. பிகாஸ் சித்தார்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வாசிக்கிறவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் பி ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா பி தான் அவங்க வந்து கீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது, அது ஒரு இன்னர் ஒரு ரிலேஷன். ஸோ அதே போல் இங்கே ஆப்ஷனில் என்ன இதுக்கு ரிலேட் ஆகுதோ அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 6th ஒன் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இது வந்து 2 வேர்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டெஸ்டைன், இனர்ஷியா அண்ட் பைசன். ஸோ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் மீனிங்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, இங்கே ஐஎன்இ, ஓகேவா, இனர்ஷியாவில் ஐஎன்இ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பைசன் அப்படின்னு இருக்குது. ஸோ பைசனில் நாம் எடுத்துக்கணும். ஸோ பைசனில் எஸ்ஓஎனில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டுத்தில் எது அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அவங்க கீ வந்து பி கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு தெரில. பிகாஸ் இது ரெண்டுத்துக்குமே என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது சோனார். பட் நம்ம அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஏவும் ஆப்ஷனாக வரும், பியும் ஆப்ஷனாக வரும். பட் ஆனால் அவங்க வந்து பி தான் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. பட் நான் இதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கூட உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ஜென்ரல் நியூமரிக்கல் கொஷின், 9:18. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குது. அண்ட் தென் இது இங்கே இருக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 9 இருக்குது. ஸோ 9 × 11 99. இப்போ 18 எப்படி வரும், 9 × 2. ஓகே, ஸோ இது இங்கே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். 7 × 11 77. அண்ட் தென் 7 × 2 14. ஸோ ஆப்ஷனில் 14 இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். செலக்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, இது ஒரு நியூமரிக்கல் தான். ஸோ எப்படி இது நிறைய மெத்தட்ஸ் யோசிப்பீங்க. பட் நான் என்ன மெத்தட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக ஒவ்வொரு நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். 5 - 2 வந்து 3, 8 - 2 வந்து 6, அண்ட் 6 - 2 4. ஓகே, கரெக்டாக அப்ளிகபிள் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அதே இங்கே நான் வந்து பண்ணுறேன். ஸோ 8 - 2 வந்து 6, 2 - 2 வந்து 0, 4 - 2 வந்து 2. ஸோ அப்போ ஆன்சர் பி. ஓகே, சில டைம் வந்து இப்போ ஹோல் நம்பராக நம்ம எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஸோ அந்த நீங்கள் நினைக்கிற அது அப்ளிகபிள் ஆகலாம், நெக்ஸ்ட்டு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளிகபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 9th ஒன், செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ் ஃப்ரம் த கிவன். இதே தான், இதுவும் நியூமரிக்கல்ஸ் தான். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 to 4, இது 1 1 2. ஸோ 1 1 2 × 2 வந்து நம்மளுக்கு 2 2 4. ஸோ அப்போது இதோட டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 3 2 6 / 2 பண்ணிங்கன்னா 1 6 3. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து இது 4 பேரில் ஆட் வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சீக், டோ, இயர், நாசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சீக்கு, இயரு, நாசில் எல்லாமே அப்பர் பாட். டோ தான் நம்மளுக்கு இல்லை. ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு ஆட். ஸோ பி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு செலக்ட் த ஆட் வேர்ட். ஸோ இது ஒரு ஆட் வேர்ட். ஸோ 2 பேராக இருக்குது ஆட் வேர்ட். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாக்ஸ் அண்ட் ஷூஸ், பவுஸ் அண்ட் டைஸ், வெஸ்ட் அண்ட் ஷர்ட் அண்ட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து கரெக்ட் ஆப்ஷன், ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும். வெஸ்ட், அந்த ஷர்ட்டு அந்த வெஸ்ட் அதுதான் நம்ம சொல்லுவோம் கரெக்டு. அப்புறம் ஷர்ட்டுக்கு மேலே கோட் போடுவோம். ஸோ அதுவும் ஒரு கரெக்டு. ஸோ பவ் அண்ட் டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவ் அண்ட் டை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவ் எப்படி சொல்கிறது, ஓவர் அனதர். ஓகே, இப்போ வந்து சாக்ஸுக்கு மேலே நீங்கள் ஷூ போடுவீங்க, அதே தான் வெஸ்ட், அதுக்கு மேலே ஷர்ட்டுக்கு மேலே கோட். பட் டைக்கு அப்புறமா தான் பவ் மேலே வரும். ஓகேவா? ஸோ அப்போது இது மாறுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பவ் வந்து மேலே வந்ததுனால ஆப்போசிட்டில் இருக்குது. டை அண்ட் பவ் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பேர் கரெக்டு. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து சாக்ஸ், ஷூ ஒன்றுக்கு மேலே, ஷூக்கு அப்புறமா சாக்ஸ்க்கு அப்புறமா ஷூ போடுவீங்க, அப்புறம் ஷர்ட்டுக்கு அப்புறமா தான் கோட் போடுவீங்க. ஸோ அதே போல் தான்
இங்கே டைக்கு அப்புறமா தான் பவ் வரும். பட் இங்கே வந்து பவ் அண்ட் டைன்னு இருக்கனால ஆன்சர் வந்து பி. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஆனால் பவ் அண்ட் டைன்றது கரெக்டான பேர் தான், பட் அது வந்து மாற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு செலக்ட் த ஹார்ட். இதுவும் ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ் தான். ஹுட், சேர், காட்டன் அண்ட் பில்லோ, காட்டன் wool அண்ட் ஃபர் பில்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் பில்லோ, காட்டன் wool, ஃபர் பில்லோ. ஸோ இது எல்லாமே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் பற்றி குறிக்குது. பட் இந்த ஃபுட் அண்ட் சேர்ன்ட்டு தான் ஹார்ட். ஸோ டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம், டேரெக்டாக ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, ஏன்னா அதுதான் வந்து மற்ற 4 விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ் தான். RFAHIMOT. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டீகோட் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஆருக்கு என்ன அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நீங்கள் லெட்டர்ஸ்லாம் எழுதலாம். பட் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கனாலே தெரியுது என்னென்னா, இங்கே ஒரு வவல் ஏ இருக்குது, இங்கே ஒரு வவல் ஐ இருக்குது, இங்கே ஒரு வவல் ஓ இருக்குது. பட் இங்கே வந்து வவலே கிடையாது. ஸோ நோ வவல்ஸ். ஸோ இப்போ டேரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்சர் வந்து ஏ. ஓகே, ஜஸ்ட் டேரெக்ட். ஸோ நீங்கள் உட்காந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எப்படி சீக்கிரமாக நம்ம எழுதுறது அப்படின்றத பார்த்துடணும். ஸோ டைம் தான் நம்மளுக்கு அங்கே மேட்டர் எஸ்எஸ்சி எக்ஸாமில், ஆன்லைன் எக்ஸாமில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 14th செலக்ட் த ஹாட் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ். ஸோ அதே தான், ஹாட் தான். பஸ்டட், அப்புறம் வந்து பயஸ்டட், டிசாஸ்டர், கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தெரியும். பஸ்டட், பேஸ்டட், டிசாஸ்டர் எல்லாமே ஒரு அழிவு, ஒரு வெடிக்கிறது, ஒரு அழிவு அதை பற்றி குறிக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ப்ரொனவுன்ஸும் பார்த்தீங்கன்னா பஸ்ட், பிளாஸ்ட், டிசாஸ்ட் அது எல்லாமே வந்து ஒரு காமன், அந்த சவுண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. பட் கேஸ்ட் அப்படின்றது ஓகே, கேஸ்ட்டு தான் அந்த மீனிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம டி அப்படின்றது என்னோடய ஆன்சர். பட் அவங்க கீழே வந்து ஏ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன அதுக்கு சொல்கிறாங்கன்னா ஏஎஸ்டி. ஸோ எல்லாத்துலேயுமே ஏஎஸ்டி இருக்குது. ஓகே, நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து டி தான் போட்டிருப்பேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துலேயுமே ஏஎஸ்டி இருக்குது. பட் ஆப்ஷன் ஏல மட்டும் ஏஎஸ்டி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அது ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏ தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நாமளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் பாருங்கள் எது பெஸ்ட் ஆன்சரும். ஸோ நான் இந்த மீனிங்கில் வச்சு நான் கேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்குதுன்னு நான் நினச்சேன். பட் அதையும் தாண்டி ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு ஆட் தான். இந்த ஆட் மாதிரி வந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வவல்ஸ் நம்ம செக் பண்ணலாம். போன டைமாக வவல்ஸ் செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இதில் ஒரு வவல் இருக்குது, இதில் வந்து ஒரு வவல் இருக்குது, ஈ இருக்குது. ஸோ இதில் ஒரு வவல் இருக்குது, இதில் வந்து 2 வவல் இருக்குது, HIIன்றதுனால. ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஒரு ஆடு நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ டி தான் ஆன்சர். கீழே வந்து டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நம்பர்ஸ் கொடுத்து ஆட் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி இந்த நம்பர்ஸில் எப்படி ஆட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன்னா 4 நம்பர்ஸ் இருக்குது, எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. ஃபஸ்ட்டு ஆட் அண்ட் ஈவன் பாருங்கள். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஈவன் இருக்குது, இதுலேயும் ஈவன் இருக்குது, இதுலேயும் ஈவன் இருக்குது. பட் 5, 3, 7 ஃபுல்லாமே ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர். ஸோ அதுதான் வந்து ஆடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ டி தான் ஆன்சர். நம்மளோட கீழேயும் வந்து டி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து நிறைய எஸ்எஸ்சியில் 50 கொஷின்ஸுன்றனால இந்த ஆட் ஈவன் அந்த பேர் அதுதான் நிறைய வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த டயக்ராம்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸும் வரும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம 25 மட்டும் பார்க்கலாம், இல்லை வீடியோ லென்த்தாக போய்ட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த செட்டோட 25 வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது ஒரு ஆட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 81, 72, 44, 63. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து ஆட் ஈவன் பார்த்துக்கலாம். பட் கண்டுபிடிக்க முடியாது. ஆடு இருக்குது, ஈவனும் கலந்துருக்கு. ஓகே, 2 இருக்குது. ஸோ அதனால் ஓகே. ஸோ 81ன்றது 9 டேபிளில் வருது, 72வும் 9 டேபிளில் வருது, அண்ட் தென் 44 கிடையாது, 9 டேபிளில் வரல. ஓகே, டி வந்து 9 டேபிளில் வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகே, ஆன்சர் வந்து சி. ஓகே, நான் வந்து ஒரு நம்பர் வந்து காமனாக வச்சுக்கிட்டு அது 9 டேபிளில் வருதா, 9 மல்டிபிள்ஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ பட் எனக்கு சி மட்டும் மல்டிபிளாக இல்லை. ஓகே, ஸோ ஆன்சரும் சி தான். நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு ஆட் பேர். ஸோ இதில் 2 பேர் இருக்குது. இது ரெண்டுமே எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 136, 17. ஓகே, ஸோ இப்போ இந்த 17க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், 17 டேபிளாக என்ன, 17 × 8 வந்து நம்மளுக்கு 136 வரும். அதே பார்த்தீங்கன்னா 19 × 8 வந்து நம்மளுக்கு 152, அண்ட் தென் 20 × 8 வந்து நம்மளுக்கு 160, அண்ட் தென் 18 × 2 வந்து நம்மளுக்கு 148 கிடையாது. ஓகேவா, ஸோ அதுவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டி தான் நம்மளோட ஆட் ஆன்சர். தட் மீன் நம்மளோட ஆன்சர் இதில் இருக்கிறதே அது ஆடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு
ஸோ இது பார்த்தீங்கன்னா in given series one word one term number is missing. Select a correct alternative from the given ones that will complete the series. ஓகே, இது வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சீரீஸில் நெக்ஸ்ட் சீரீஸில் என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ் ஆர் சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிடின்றது சேம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் வந்து செகண்டும் தேர்டும். ஓகேவா? இது 1 2 இது 2 3. இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 இந்த இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 5. அப்போது நெக்ஸ்ட்டு வரத்துக்கு 5ம் 6ம் சேமாக இருக்கணும். ஃபிஃப்த் அந்த இடத்துல வரது 5th அண்ட் 6th டேர்ம் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5th அண்ட் 6 டோட்டலாக இருக்கிறது 6. ஸோ இப்போ லாஸ்ட்டு டபிள்யூனா இங்கேயும் டபிள்யூ. ஸோ டி தான். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அது என்ன ரிலேஷனில் இந்த சீரீஸ் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் எது அதை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 20th in given சீரீஸ்ல செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கிவன். ஸோ இதுலேயும் வந்து இப்போ வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அது ஏதோ ஒரு ரிலேஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ அதில் வந்து என்ன நம்மளோட ஆன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சூப்பர், எராட்டிக், ஐஸ் க்யூப், ஆக்சன் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து அதுக்கு என்ன மீனிங்ஸும் கிடையாது. இது எதுக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றும் ரிலேஷன் கிடையாது. ஸோ நம்ம அப்போ லெட்டர்ஸ் பார்க்கணும். ஸோ சூப்பர் இஆர் இங்கே முடியுது, இங்கே இஆர்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஐசின்னு முடியுது, இங்கே ஐசின்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஓஎக்ஸ்னு முடியுது, இங்கே ஓஎக்ஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே இஎன்னு முடியுது, அப்போ இஎன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் என் மேலே பார்த்தா நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் மைண்டை மட்டும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த டென்ஷன்லையும் நீங்களாம் இதெல்லாம் யோசிக்கிறீங்களா அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அங்கே போய் எப்படி நம்ம டென்ஷனை தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அங்கே போய் ஆன்சர்லாம் தெரியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படித்தாலுமே கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் தேவை அந்த டைம். ஸோ ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சிவில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமான நிலைமை வந்தாலுமே ஓகே அப்படின்னு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் டெக்னிக்கல் அட்டன் பண்ணணும். இல்லை இதை அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் இதை அட்டன் பண்ணிட்டு டைம் வந்து சேவ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போகணும். ஸோ அது உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் தான் ரீசனிங் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ 21 பார்க்கலாம். செலக்ட் அ கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ரன்னு, அலான், ஸ்கிளாப், ராட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெட்டர்ஸ் தான் வந்து ஏதோ ஒரு ரிலேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேர்ட் லெட்டர் என் இருக்குது, இங்கே செகண்டாக இருக்குது. ஓகே, 3 letters and then 4 5 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 4 5 6. ஸோ அப்போ இங்கே நான் நெக்ஸ்ட்டு வர்றது நம்மளுக்கு 7 வேர்ட்ஸாக வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 6 தான், இது 8. ஸோ இதுதான் நம்மளுக்கு 7. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போது டைம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பொறுமையாக லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணியே போடுங்க. ஏன்னா ஒரு 1 மார்க்ன்றது நம்மளுக்கு ரொம்பவே பெருசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஆட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் சீரீஸில் என்ன ஆன்சர் அப்படின்றது. ஸோ 22nd கொஷின் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு சீரீஸில் நம்ம லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அதோட நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா சீரீஸ் எப்படி ரீசனிங் படித்தவங்களுக்கு தெரியும். டீகோடிங்கில் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போகலாம். பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டேன், ஈஸியாக கண்டுபிடிக்க. ஸோ எம், ஸோ அப்படி நீங்கள் ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வருது, டிசெண்டிங்கில் தான் வருது ஆல்ஃபபெட். ஸோ எம் என் ஓபி. ஓகே, அதுக்கு க்யூ வருது. ஸோ க்யூ ஆர் எஸ் டி அப்புறம் யூ வருது. ஓகேவா? வி டபிள்யூ எக்ஸ் அப்புறம் ஒய். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு அடுத்து 3 நம்பர்ஸ்க்கு அடுத்து தான் நம்மளுக்கு அந்த கொஷின் மார்க் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, என்ன ஒரு எம்முக்கு முன்னாடி என்ன IJKL, எல் IJK, தட் மீன் JKL. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஐ. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம்ல, டி தான் ஆன்சர். ஏன் நான் இப்படி சொன்னேன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் எம்முக்கு ஒரு லெட்டர் நம்பர் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போடலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக ரீசனிங் பார்க்குறவங்களுக்காக ஈஸியாக புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். பட் அந்த மாதிரி உங்களுக்கு டீகோடிங் தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே ஈஸி. ஓகேவா? அப்போ டேரெக்டாக அதுக்கு 3 டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு நம்பருக்கும் 3 டிஃப்ரென்ஸ்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த சீரீஸ்க்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்.
KBU அந்த JOT INS MHR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் J கம்ஸ் பிஃபோர் K. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, HIJK. ஓகேவா? அப்போனா என்ன வரும்? G வரும். இந்த சீரீஸில் இந்த ஜியில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 2 இருக்குது. ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகலாம். MNOP. ஓகே, ஸோ MNOP. ஸோ LMNOP தான். ஸோ L. ஸோ அதே மாதிரி RSTU. ஓகேவா? ஸோ ஆருக்கு முன்னாடி என்ன? QRST. ஸோ GLQ. ஸோ இதுவுமே ஒரு சீரீஸ் தான், நம்ம அதை கண்டுபிடிக்கணும். பிகாஸ் எங்கள் ஆப்ஷனில் நீங்கள் G மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால செகண்ட் லெட்டரையும் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரீஸ். ஸோ இது வந்து மைண்ட் கேம், நம்ம டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5th OX இப்படி நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கலாம். இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது எக்ஸு, இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே 0 இருக்கணும். ஸோ அப்படி நாங்கள் எக்ஸே வராமல் இருக்கணும் அந்த ஒரு சீரீஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கனாலே T தான் ஆன்சர். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சில வந்து இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதான் இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஷின் 25th. ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து ஹார்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, கிவன் 1 word term is missing. ஸோ இதில் வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம் தான் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த 2 டேர்முக்குமே என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ -7 -3க்கு என்ன ரிலேஷன்? ஸோ -7 + 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு -3 வரும். ஓகேவா? இப்போ -3 ப்ளஸ் இங்கே வந்து 5 பண்ணி பார்க்கலாமே நெக்ஸ்ட்டு டேர்முன்றனால. ஸோ இங்கே என்ன வருது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதே போல் 2 + 6 பண்ணால் 8 வருது. ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் 8 + 8 எனக்கு வந்து 8 + 7. ஓகே, 6க்கு அப்புறம் 7. ஸோ 15. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போது நம்ம கண்டுபிடிச்ச 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும் ரீசனிங் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான ரீசனிங் மட்டும் லைட்டாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு ரீசனிங் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். டைமும் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க டைம் சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் மற்ற கொஷின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ரீசனிங்கில் வந்து எஸ்எஸ்சியில் வந்து நம்மளுக்கு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஒன்றுமே படிக்காமல் போய் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட 30 to 35 கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நல்லா படித்து போயிட்டு அந்த 50 மார்க் லட்டு மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 45 to 48 வந்து நம்ம டார்கெட்டாக வச்சு நம்ம அட்டென்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த 2 or 3 வந்து டைம்னால இல்லைனா வந்து ஏதாவது ஒரு காரணத்தாங்க மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். ஏதாவது 1 or 2% தான் 50-50 அடிப்பாங்க. ஓகே, அதனால் வந்து அந்த இருக்கிற அந்த 50 மார்க் லட்டு மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எஸ்எஸ்சி வந்து இனிமேல் ஓப்பன் ஆகுமா அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இல்லை, ஆனால் பட் நிறைய எஸ்எஸ்சி ரிலேட்டட் எக்ஸாமில் இருக்குது. எஸ்எஸ்சி ஜேஇ வந்து 2021க்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2022க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது இந்த இயர் வரும். ஸோ நான் அப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன் ஆட் தான் பார்க்க போகிறோம். அன்அகாடமி டிஎன்பிசி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிராண்டடான ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அன்அகாடமி. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மள கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டு, ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் குரூப் 1 முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட்டை அன்லாக் பண்ணுறதுன்னா அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்ன கரண்ட்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8th January இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த
கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ். குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Jan 11th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி. ஓகே, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் வெற்றி. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்களாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.